மோசே 80 வருஷம் தன் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடாத ஒரு மேன்மையை அனுபவித்துக் கொண்டு இந்த முச்சடி பக்கத்தில் பற்றி எரிகிற முச்சடி பக்கத்திலே வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் அவனை கண்டார். என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேர்கிறாரோ அன்றைக்கு இனம் ஜனம் ஜாதி மதம் பாராமல் அந்த மனுஷனை காண்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு மட்டுமே. நீ 10 வருஷம் என்ன தேடினாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. மனம் உடைஞ்சி மனம் நொறுங்கி தேவ சமூகத்தில் ஆண்டவரே கதற ஆரம்பிச்சா, தேவனுடைய பிள்ளையே, உன் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, உன் இனம் என்ன, உன் ஜனம் என்ன என்பதெல்லாம் கேள்வி கேட்காம வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. நம்மை காண்பா. ஹல்லேலூயா. பலர் இந்த உலகத்தில் பல கோடிகளாயிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை பல கோடிகளை நீ கொடுத்தாலும் உன்னை பாராதவர்களாயிருக்கிறார்கள், கேளாதவர்களாயிருக்கிறார்கள். ஏனென்றால் கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேளாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உன் கதறுதலை பார்ப்பதற்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. நீ படுகிற நரகப்பாடுகளை பார்ப்பதற்கு தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. அவர் உன்மேல் கவனமாயிருக்கிறார். என் கண்கள் உன்னை கண்டது. நல்லோரையும் தீயோரையும் கவனிக்கிற கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கும் நமக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் அண்டை கிட்டி சேருவாயானால்